மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு எப்போதுமே சொல்லலாம், இந்த நட்புங்கிறது சரியாக இருக்குமானா இவங்க கரெக்டாக இருப்பாங்க, நட்பும் சரியாக தான் இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். பாதி நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, காணாமல் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நட்புங்கிறது அந்த 10 வருட கால வாழ்க்கையில் துளைந்த நட்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் 10 வருட கால வாழ்க்கையில் அவங்க சேர்ந்து இருந்தது ஒரு சந்தோஷம்னாலும் ஒரு துக்கமானாலும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா சில காலங்கள் மட்டும்தான். ஆனால் அது நீடித்திருக்குமானா நீடித்திருக்கும். இன்றைக்கும் ஒரு கஷ்டம்னா என் ஃப்ரெண்டை தான் நான் போய் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க இந்த மகர லக்னக்காரங்களை. சூப்பராக இருக்கும். அந்த நண்பன் வேறு தாட்ஸில் இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த நட்பாக இருக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இந்த கும்ப லக்னத்துக்கு ஸ்ட்ராங் நட்புன்னு சொல்லலாம். கும்ப லக்னத்துக்கு மட்டும் சூரியன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூரியன் நல்ல பாவகத்தில் வந்துட்டார்னா ஃப்ரெண்டு தான் முதன்மையானது. அவன் ஆர்டர் போட்டால் நான் செய்வேன், அவன் ஆர்டர் போட்டால் நடக்கும், அவன் சொன்னால் அது நடக்கும், அவன் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. கும்ப லக்னத்திற்கு உண்மையாகவே நட்பின் நிலைங்கிறது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நட்புங்கிறது எல்லாருக்குமே ஜாதகத்தில் நல்லா இருக்குமானா சில ஜாதகங்கள் இருக்கும், சில ஜாதகங்கள் சரியாக இருக்காது. இப்போ இந்த மேஷ லக்னம் போச்சு பார்த்தீங்களா, இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குதுன்னா இந்த 7ஆம் பாவகம் நட்புனா அது நல்லாயிருக்கும், அவங்களால வருமானங்கிறது இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரிஷப லக்னத்திற்கு நண்பனால தான் செலவு விரயம், அவனுக்கு தூக்கத்துக்கு எடுத்துக்கிண்டு அவன் கூட ஓடணும்னு இருக்குது, அவனால் எனக்கு நிறைய லாஸ் அப்படிங்கிறதே இங்கே கொடுக்கும்.